ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு தரப்போகிறதா, அல்லது நாளைய தினம் ஆளுநர் ஆலேக்கர் அவர்கள் விஜயை அழைத்து பதவி பிரமாணம் செய்வதற்கான அந்த அழைப்பை விடுப்பாரா என்ற ஒரு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஆலேக்கர் ஆல்ரெடி கூறியிருக்கிறார், அவருக்கு 118 இடங்கள் இல்லை. இது குறித்து விஜயிடம் கேட்டபொழுது ஒரு உறுதியான தெளிவான பதில் அளிக்கவில்லை. எனவே அவரை எப்படி அழைக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எஸ்ஆர் பொம்மை வழக்கு இந்த சூழலுக்கு பொருந்தாது என்றும் அவர் கூறுகிறார். என்றால் எஸ்ஆர் பொம்மை வழக்கை சுட்டிக்காட்டிதான் தங்களுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும், அதனை சட்டமன்றத்தில் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை நாங்கள் காண்பித்துக் கொள்கிறோம் என்று கூறியிருந்ததாகவும் அதனை சுட்டிக்காட்டிய வழக்கு தொடர்பாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதை சுட்டிக்காட்டிய தற்பொழுது இது பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆலேக்கர் பரபரப்பான பேசியிருக்கிறார். இந்த சூழல், அதாவது அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் சாத்தியம்தான், எஸ்ஆர் பொம்மை வழக்கின் உத்தரவு தற்போதைய சூழலுக்கு பொருந்தாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மெஜாரிட்டி இல்லாத விஜய்க்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. 118 இடங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது. மைனாரிட்டி அரசு அமைந்தால் குதிரை பேரத்துக்கு அது வழிவகுக்கும். எனவே அதனை அனுமதிக்க முடியாது. 118 எம்எல்ஏக்களை கண்முன் நிறுத்துங்கள் என்று நான் கூறவில்லை. விஜய் பொறுப்பேற்பதை நான் தடுப்பதாக எப்படி சொல்ல முடியும்? விஜய் மெஜாரிட்டி என்னுடன் வந்தால் ஆட்சி அமைக்க தயார், அதாவது ஆட்சியை அமைக்க அழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் சுற்றி சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய लोन बार बार रिजेक्ट हो रहा है तो जरा रुकिए। सैलरीड लोगों को अक्सर लंबी फॉर्मेलिटी, देर से अप्रूवल या सीधा रिजेक्शन झेलना पड़ता है, लेकिन क्विड ऐप से सैलरीड लोगों को मिलता है इंस्टेंट पर्सनल लोन 5 लाख रुपए तक। ना कोई पेपर वर्क, ना झंझट, बस सिंपल फॉर्म और फटाफट पैसा अकाउंट में। क्विड ऐप अभी डाउनलोड करें और अपना ऑफर देखें। ஆளுநர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகவும், எனவே அதனை கண்டித்து நாளை மாநிலம் முழுவதிலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல் எந்த மாதிரி செல்லும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி முடிவந்து விட்டது. இன்றைய தேதிக்கு அவர்கள் பொறுப்பேற்று இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது வரை ஒரு அசாதாரண சூழல் என்பது தமிழக அரசியலில் நிலவி வருகிறது. எந்த மாதிரியான ஒரு அரசு அமைய போகிறது? மறு தேர்தல் செல்லுமா, அல்லது ஆளுநர் ஆட்சி அமைய இருக்கிறதா, அல்லது தாவேகா தலைவர் விஜய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக ஆதரவு தந்து அந்த ஆட்சி தொடருமா என்ற கேள்விகள் வட்டமடிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழக மக்கள் மனதிலும் மிகப்பெரிய ஒரு பாரமாக இந்த தேர்தல் முடிவு வந்தும் ஒரு நிலையான அரசு அமைய முடியாத சூழலை எண்ணி அவர்கள் வருத்தமுற்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே அரசியல் கட்சிகள் நாளை என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள்? நாளை மீண்டும் சூரிய உதயம் அதிமுகவிற்கு மலர்ச்சியை ஏற்படுத்துமா, அல்லது விசில் சத்தம் கேட்குமா, அல்லது ஆளுநர் பாஜக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு வைப்பது போல பாஜக அரசு உள்ளே நுழைந்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர முயற்சி செய்யுமா என்ற பல்வேறு கோணங்கள் தமிழக அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. எனவே ஒரு நிலையான அரசை அமைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் உதவ வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் தமிழக மக்களின் குரலாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. என்ன நடக்கிறது? நாளை விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க அழைக்கப்படுவாரா, அல்லது இபிஎஸ் தமிழக முதல்வர் ஆகுவதற்காக திமுக ஒத்திசைவு செய்து ஆதரவு தருமா, அல்லது ஆளுநர் ஆட்சி நடக்குமா, அல்லது மீண்டும் கலைக்கப்பட்டு தேர்தலை நோக்கி தமிழகம் செல்லுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. இதற்கு நாளை காலை ஒரு பதில் நாளைய தினம் தெளிவாக கிடைக்கும் என்ற பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து பல மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது தமிழக தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகியது. இதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் கிடைத்தது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். அவர் ஒரு இடத்தை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அது 107ஆக மாறும். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியும் தாவேகா கூட்டணிக்கு சென்றிருப்பதால் அவருக்கு 107 + 5 மொத்தமாக 112 தொகுதிகள் அவர் கைவசம் இருக்கின்றனர். இன்னும் 6 தொகுதிகள் ஆட்சியை அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய சூழலில் ஏற்கனவே அவர் ஒரு முறை நேற்றைய தினம் ஆளுநர் ஆர்லேக்கரை நேரடியாக சென்று ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையை விடுத்தார்.
இந்த நிலையில் அந்த ஆட்சி அமைப்பு கோரிக்கை விடுத்த நிலை பிறகு கூட அவரை அழைக்கவில்லை. அதாவது ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பது ஆளுநர் வசமிருந்து கிடைக்கப்பெறாத காரணத்தால் மீண்டும் இன்றைய தினம், ஏனென்றால் ஏற்கனவே இன்று 11:30 மணி அளவில் ஆட்சி ஏற்பதற்கான விரிவான நடவடிக்கையை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்திருந்தார்கள். ஆனால் அழைப்பு என்பது வராத காரணத்தால் மீண்டும் இன்றைய தினம் காலை 11 மணி அளவில் சென்று தாவேகாவின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க கோரி தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாகவும் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியல் 2026ஆம் ஆண்டு உருவெடுத்திருக்கிறது. எனவே ஆட்சி அமைக்க அழைக்கும்படி மீண்டும் ஒரு முறை கோரிக்கை விடுத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசியிருந்தார். ஆனால் அதன் பிறகாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை என்பது வெளியாகியிருந்தது. அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை. ஆனால் அது குறித்த எந்த விதமான ஒரு முடிவும் உறுதியாக விஜயிடமிருந்து கிடைக்கப்பெறாததால் அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் என்பதும் ஆளுநர் மாளிகையிலிருந்து கிடைக்கப்பெற்றது அறிக்கையாக. ஆனால் இந்த சூழலில் தான் இந்த தமிழக அரசியல் வரலாற்றையே திருப்பி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கப் போவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அது என்ன என்று பார்க்கும் பொழுது திமுக அதாவது அதிமுக திமுகவுடைய கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் அதிமுக தலைமையேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக இருப்பதாகவும் அதற்கு திமுக உதவ இருப்பதாகவும் தகவல்கள் கசிவிடப்பட்டு அது மிகப்பெரிய பேசுபொருளாக நேற்று இரவு துவங்கி தற்பொழுது வரை பேச்சு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொத்தமாக பார்க்கும் பொழுது திமுகவிற்கு 73 கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 73 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இதில் காங்கிரஸ் வெளியேறி தாவேகாவிற்கு ஆதரவு தந்ததால் அவர்களிடம் 68 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே வேளையில் திமுக கூட்டணியில் 68 பேர் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கூட்டணியில் 53 பேர் இருக்கிறார்கள். இதில் பாஜக ஒன்றை கழித்துவிட்டால் 52 பேர் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் 2 பேரையும் கூட்டினாலே 120 என்கிற ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை என்பது இருக்கிறது. ஆனால் இந்த இருவரும் சேர்வார்களா என்ற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் 2 பெரும் திராவிட கட்சிகளும் ஆலோசனை கூட்டம், அதாவது எம்எல்ஏக்களுடையான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே வேளையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இபிஎஸ் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இங்கு சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக தலைவர் எதிர்பார்த்தக்கூடிய முடிவு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட ஆசைதான், ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அதற்கு கட்சியினர் ஆதரவு, அதாவது எம்எல்ஏக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்கிறார். அது மீண்டும் அதிமுகவிற்கு திமுக ஆதரவு தந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதே வேளையில் புதுச்சேரியில் இன்று ஆலோசனை முடித்துவிட்டு பேசியிருக்கக்கூடிய இபிஎஸ் நல்லதே நடக்கும் என்றவும் கூறியிருக்கிறார். எனவே இந்த இரு முக்கியமான கருத்துகள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை தமிழக அரசியலில் எழுப்பியிருக்கிறது. இதுவரை நடக்காத ஒரு விஷயம், திமுக அதிமுகவுக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுகிறது. இது குறித்து பார்க்கும் பொழுது மெஜாரிட்டி இல்லாத விஜய்க்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு பிரச்சனை 118 இடங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது. மைனாரிட்டி அரசு ஆட்சி அமைந்தால் குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது. 118 எம்எல்ஏக்களை கண்முன் நிறுத்துங்கள் என்று நான் கூறவில்லை. விஜய் பதவியேற்பை நான் தடுப்பதாக எப்படி சொல்ல முடியும்? விஜய்க்கு மெஜாரிட்டி என்னும் பெண்ணுடன் வந்தால் ஆட்சி அமைக்க தயார் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். பரபரப்பான ஒரு பேட்டியும் அவர் அளித்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே இந்த சூழலில் தான் அவர் முக்கியமாக கூறியிருப்பது என்னவென்றால், திமுக அதிமுக சேர்ந்து வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் இது சாத்தியம்தான் என எஸ்ஆர் பொம்மை வழக்கின் உத்தரவு தற்போது சூழலுக்கு பொருந்தாது என்றும் தமிழ்நாட்டின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு